உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 41. இதில் ஆண்கள் 13 பேர், பெண்கள் 18 பேர், குழந்தைகள் 10 பேர். கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக உடற்கூறாய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் 24 மருத்துவர்கள் மற்றும் 16 உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. 28/9/2025 அன்று அதிகாலை 1:45 மணிக்கு முதல் உடற்கூறாய்வு துவங்கப்பட்டு 28/9/2025 அன்று மதியம் 1:10 மணி அளவில் 39வது உடற்கூறாய்வு முடிவுற்றது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சார கூட்டம் நடத்தின போது கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த 41 பேரை எப்படி உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா பேசப்பட்டது. இப்படி இருக்க சூழல்ல சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இது குறித்து பேசியிருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 24 மருத்துவர்களும் 16 உதவி பணியாளர்களும் சேர்ந்துதான் இந்த உடற்கூறாய்வானது வேகமாக முடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில போதுமான குளிர்சாதன பெட்டிகள் இல்ல அப்படின்ற காரணத்தினாலதான் உடற்கூறாய்வானது வேகமாக தொடங்கப்பட்டது அப்படின்னும் 28ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு மேலதாக தொடங்கப்பட்டு அதே 28ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேலதாக முடிக்கப்பட்டதாக இந்த போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடத்தப்பட்டது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல தெரிவிச்சிருக்காரு.